நல்ல விளம்பரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். செல்லம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. நீ ஊத்தினா மட்டும் தோசைக்கல்ல விட்டு அப்படியே டப்பு டப்புன்னு வந்துருது. நான் ஊத்தினா வரவே மாட்டேங்குது. தோசைக்கல்லுக்கு ஏதாச்சும் மந்திரம் போடுச்சு? என்ன மந்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் எடுத்தாலும் தோசை வரும். இங்க இருச்சல் தவம் எங்கனா பிடிக்க விட்டா தானே எடுக்க முடியும். இரு 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 இடிக்கி தரேன். ஐயோ வராதன்னா கேக்குறதுல இரு 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 வெயிட் பண்ணு. ஒரு தோசை செல்லம்மா, தோசை ஒண்ணு தோசை பிச்சு பிச்சு எடுத்தா எப்படி சாப்பிடுறது? நான் ஊத்தினா தோசை மாதிரி வரல செல்லம்மா, பிரெட் மாதிரி வருது. அப்படியே பொடி பொடியா தூள் தூள். ஓகே செல்லம்மா, தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு தோசை ஊத்த வந்துடுறது. எடு, நான் ஊத்துறேன் அடுத்த தோசையை. செல்லம்மா, நான் தலைக்கீழே தான் குதிப்பேன்றதுக்கோசம் வரல செல்லம்மா. கடவுளே, நான் எதுக்கோசம் வரேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீ வந்து பாவம், நீயே வந்து கஷ்டப்படுறியே. ஐயோ ஐயோ, நானே பண்றேன். ஒரு நிமிஷம். எப்படி தோசை ஊத்தணும்னு நான் சொல்லி தரேன். அப்படியா? நீ ஏதோ மந்திரம் வச்சுக்கிற செல்லம்மா. ஆமா, மந்திரம் வைக்கிறாங்க. போதும் சுரண்டி என்னத்துக்கு தோசை ஊத்த வரல. ஒத்துக்கிறியா? என்ன ஊத்தாத நீ தானே சொன்ன. ஆமா, தோசை வரல. ஒழுங்கா வர வைக்கணும்னா தோசை ஊத்தணுமா? எண்ணெய் ஊத்தணுமா? ஆனியன் தோசையா? ஒரு வெங்காயம் எல்லாம் வேஸ்டா போதே. இந்த மாதிரிலாம் வெங்காயம் வேஸ்டா போச்சுன்னா எனக்கு கண்ணிலிருந்து ரத்தமா வரும். வெங்காயம் வேஸ்டா போனாலும் கண்ணிலிருந்து ரத்தம் வரும். வெங்காயம் உரிச்சாலும் கண்ணிலிருந்து ரத்தம் வரும். செல்லம்மா, தோசை ஊத்த வரலையா? கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி ஒரு வெங்காயத்தை போட்டு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு தேய்ச்சிடணும். சரியா? அதுக்கப்புறம் இப்படிதான் கடாயை வச்சா, இப்படிதான் நானும். கடாய் இல்ல, தவா. தோசையை ஊத்தியாச்சா? ரொம்ப பெருசெல்லாம் போக வேணாம், ஓரளவுக்கு இருந்தாலே. இரு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தோசை வரணும்ல. இப்படியும் ஆனியன் தேய்ச்சி தோசை எடுக்க வரலன்னா இந்த தோசை வரலன்னா இப்படி எல்லாம் ஊத்திக்க போகுது. தண்ணி ஊத்தக்கூடாது, எண்ணெய் ஊத்தி தண்ணி ஊத்தலாமா? ஒரு என்ன சொல்றது, தண்ணிய வந்து தோசை கரண்டிய அப்படி பச்சை தண்ணி, ரன்னிங் வாட்டர், எந்த வாட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல நினைச்சிட்டு அப்படிங்கப்பா கேக் மாதிரி வந்து செல்லம்மா. அவ்வளவுதான். இது கூட தெரியல. கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு. என்னத்த சரி மட்டும் ஏதாவது சொல்லுவாங்க. வீட்டுல சும்மா இருக்காங்க, ஒய்ஃப் சும்மா இருக்காங்க சொல்லிட்டு இதுல எவ்வளவு டெக்னிக்கல். தோசை எடுக்க வரல, நான் தோசை கரண்டியை தண்ணியிலே இப்படி காட்டி இப்படி எடுத்தால் ஆண்களுக்கு கூட தோசை வரும். தோசை எடுக்க வரும். எந்த அளவுக்கான டிப்ஸ் ஒரு கிச்சன்ல இருக்கு பாருங்க. நம்மலாம் வேஸ்ட்டுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆம்பளைங்க தான் பெரிய பெரிய ஹோட்டலுக்கே சமைக்கிறாங்க. ஹோட்டல்ன்றது வேற செல்லம்மா, வீடுன்றது வேற இல்ல. இப்ப இதை நீ எடுச்சலம்மா, நான் சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி எடு பாப்போம். எடுக்கிறேன். மாவு ஊத்தியாச்சு, எண்ணெய் ஊத்தியாச்சு, தண்ணி தொட்டாச்சு. தோசை வந்து செல்லம்மா, எனக்கு இன்னொரு டவுட் சொல்ல. இத மட்டும் செஞ்சா போதும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. தீது. ஆமா செல்லம்மா, நினைச்சுக்கோ, வரலன்னா நினைச்சுக்கோ. அழுக்கா வருது. எனக்கு ஒரு டவுட் சொல்லு. நம்மளாம் வந்து தோசை சுடுறோம் அப்படின்றோம், தோசை சுட்டு கொடுன்றோம். சில பேர் வீட்டுல வந்து தோசை வாத்து கொடு அப்படின்றாங்க. சில பேர் வீட்டுல ஆத்துல தோசை வாத்து கொடுங்க அப்படின்றாங்க.
அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இல்லம்மா? ஐயோ எனக்கு தெரியாது. தோசை தீது, தோசை எடு. தோசைலாம் தீயல, நல்லா மொறு சூப்பரா இருக்குது. அவ்வளவுதான். கொடுங்க கொடுங்க. ஐயோ ஒட்டிக்கிச்சு. அது கொஞ்சம் அப்படி போட்டேன் பட்டப்பட. நான் இனிமேல் சூப்பரா தோசை சுட்டு தரேன் செல்லம்மா. தோசை சுட்டு அவங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன் செல்லம்மா. இந்த மாதிரி தண்ணி மட்டும் வச்சு செல்லம்மா, நான் தோசையா எடுத்து தரேன் செல்லம்மா.